ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. என்னடா வாழ்க்கையில் எவ்வளவு தாண்டா நான் கஷ்டப்படுறது, எத்தனையை தாண்டா நான் பொறுத்துக்கிட்டு போகிறது, எனக்கு மட்டும் இப்படின்னு தான் எழுதியிருக்கா என் தலையில். நானும் பொறுத்து பொறுத்து பார்க்குறேன். அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பார்க்குறேன். என்னோடய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மாறவே இல்லை. மேலும் மேலும் கஷ்டம்தான் வந்துக்கிட்டு இருக்குது. பேருக்கு என்னவோ காலம் சுற்றிக்கிட்டு தான் இருக்கேன். வர்ற கோவத்துக்கு ஒவ்வொருத்தரையும் தூக்கி போட்டு மிதிச்சிடலாம் போல தான் இருக்குது. முட்டி மோதி அப்படியே குத்தி கிழிச்சிடணும் போல் இருக்குது. என்ன செய்கிறது, கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியல. அவ்வளவு ஆதங்கமாக இருக்குது. சில நேரங்களில் அழுகையாக வருது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ரிஷபராசியுடைய குமுறல் இப்படி தாங்க இருக்குது. எல்லா நேரத்துலையும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இப்படி தாங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க. சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க. இனி வரக்கூடிய நாட்கள் ரிஷபத்திற்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, இதில் அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு என்ன நல்லது எல்லாமே நடக்க போகுது, என் வாழ்க்கையை இப்போ மட்டும் என்னமா என் வாழ்க்கையில் மாறப்போகுது அப்படின்னு யோசிப்பீங்க. இப்போது ரிஷபராசிக்காரங்க நிச்சயமாக அடுத்த செகண்ட் கூட ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்கலாம் இல்லைங்களா? அதற்கு ஒரு தூண்டுகோலாக, ஒரு திறவுகோலாக உங்கள் வாழ்க்கையோட கஷ்டத்தை போக்குறதுக்கான பாதையை அமைக்கக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கலாம் இல்லைங்களா? நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களே ஒவ்வொரு தெய்வத்துடைய அனுகிரகத்தை நாடுவதன் காரணமாக இந்த வீடியோ பதிவு உங்கள் மனசுக்கு நிம்மதியை கொடுக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு தெய்வத்தோட நாமத்தை சொல்லலாங்க. ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி. மகாலட்சுமி தாயை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திற்கு அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமாங்க. ஆமாம், ஊருப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்கனே நான் தான். இதில் அவங்க எனக்கு ரொம்ப நெருக்கம் போல். அடப்போமா, எங்கே வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் நான் அல்லோல் படுறது எனக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை பேர்கிட்ட நான் பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கேன் தெரியுமா உனக்கு? இப்படியும் யோசிப்பீங்க. சரிங்க, அதுக்கு நான் பலன் சொல்கிறேங்க. ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றின்னு 3 தடவை சொன்னீங்கன்னா, ஏன்னா நம்மளுடைய ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருக்குங்க, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது. சரி, சொல்லி தான் பார்ப்போம் அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்லியிருப்பீங்க. வாழ்க்கையை வளமாக மாற்ற நான் வழி சொல்கிறேங்க. இப்போ ரிஷபராசி என்ன செய்வீங்க? புருவத்தை தூக்கி பார்ப்பீங்க. என்னதான் சொல்கிறேன், நல்லது நடக்க போகுதா, கொஞ்சம் சுருக்கமாகவும் அப்புறம் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களும் சேர்த்து சொல்கிறேங்க. கண்டிப்பாக கேளுங்க. எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் ஏற்றம் இருக்கும், இறக்கம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்குங்க. ஆனால் ரிஷபத்துக்கு என்னவோ ஒரே மாதிரி தான் போகுது. இல்லை, பாதை ஒரே மாதிரி தான் போகுதுங்க. எங்கே தெரியுமா போகுது? அடி பாதாளத்தில் போயிட்டுருக்கு. வாழ்க்கையே உண்மைதான் சரி, ஆனால் ஒரு நிரந்தரம் இல்லை. புரியுதுங்களா? நிரந்தரம் இல்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ரிஷபத்திற்கு ஒரு மாற்றம் தரப்போகுதுங்க. முக்கியமாக பணவரவு தேவையான அளவு இருக்குது அப்படிங்கிறதுனால செலவுகளை சமாளித்து உற்சாகமாக வாழ போகிறீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த 2 விஷயத்தை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இதற்கான பலன்களை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே வலம் வராங்க அதை பொறுத்து தாங்க நான் சொல்ல முடியும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். கிரக நிலைகள்னு பார்த்தோன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க. ரணரூண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காருங்க. பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. கலத்திரஸ்தானத்தில் சந்திர பகவானும் சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில், அவர் கூடவே ராகு பகவான் கூட்டணியில் அமர்ந்திருக்காருங்க. கிரகநிலை அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இப்படி தாங்க அமர்ந்திருக்காங்க. முன்னாடி 2 விஷயம் சொன்னேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? பணம் கையில் இருக்குது. எவ்வளவு செலவு வந்தாலும் பரவாயில்ல, சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கையில் இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவியோட பிரச்சனை இல்லை. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்குது அப்படின்னாவே ரிஷபம் வெற்றியாளர்கள்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களால மட்டும்தாங்க இவங்களுடைய மன நிம்மதியே கெட்டு போகுது இல்லையா? அதுவும் சரி செய்யப்படுதுங்க. இப்போது கிரகநிலைகளை பொறுத்து பலன்கள். உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க. ரிஷபராசியோட உடல் நலன்களில் கொஞ்சம் கவனம் தேவைங்க.
கையில் என்னைக்கு பணம் இருக்கோ உடனே வந்துட்டு ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்க. இது உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சிலருக்கு வெளியூர் பயணம், மேலும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு மாற்றம் பிறக்குங்க. தெய்வீக பணிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். குடும்பத்தில் தந்தை வழி உறவுக்காரங்கள் கிட்ட சுமூகமான உறவு ஏற்படுங்க. ஆனால் ரிஷபத்திற்கு எந்த சைடு உறவாக இருந்தாலும் சரிங்க, ஒரு மாதிரி உறவுக்காரங்க அப்படின்னாவே இவங்க மேலே கொஞ்சம் ஆதங்கப்படக்கூடியவங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? எந்த உறவுமே உங்களுக்கு உண்மையாக இல்லை அப்படிங்கிறது தாங்க நான் சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளால் எப்படிப்பட்ட உறவையும் சுமூகமாக மாற்றிக்குவீங்க. அரசாங்க காரியல்ல அனுகூலமான பலன் இருக்குங்க. அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை அதிகரிக்கக்கூடும். இருந்தாலுமே அது ரொம்பவே ஆர்வத்தோடு நீங்கள் செய்வீங்க. அதன் காரணமாகவும் சில சலுகைகளை நீங்கள் பெறுவீங்க. சக ஊழியர்களை நீங்கள் அனுசரணையாக நடத்துறதுனால அவங்கக்கிட்டையும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்குது. நிர்வாகத்தினர்கிட்ட பாராட்டுகளும் மகிழ்ச்சியும் இருக்குங்க. எல்லார்கிட்டையுமே சுமூகமான ஒரு உறவை மெயின்டைன் பண்ணக்கூடிய காலகட்டம். சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபம் குறைவாக இருந்தாலுமே உங்களுக்கு வியாபாரத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான காலகட்டம். கடையை விரிவுபடுத்தலாம், இல்லை வேறு இடத்துக்கு மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லைங்களா? அது இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி புதுசாக முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் அதையும் நீங்கள் செய்கிறது ரொம்பவே தப்புங்க. தப்பு இருக்கக்கூடிய வியாபாரத்தை நல்லா கொண்டு போங்க. புதுசாக எதையுமே இப்போ பண்ண வேண்டாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய நாட்களாக இருக்க போகுதுங்க. கணவர்கிட்ட ஆதரவு பெருகும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக பணிகளில் பொறுப்புகள் கூடுங்க. அந்த பொறுப்புகள் கிடைக்கிறதால உற்சாகமாக காணப்படுவீங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ரிஷபராசியோட பொது பலன்கள். இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோன்னா உங்களுக்கு புரியுங்க. முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து தன வருமானம் தாராளமாக கிடைக்குங்க. அதாவது பணம் தாராளமாக கிடைக்க போகுது. குடும்ப உறவுக்காரங்கள்கிட்ட ஒத்துழைப்பு இருக்குங்க. வீட்டில் அமைதி நிலவும். பெற்றோர்களோட உடல்நிலையில் அக்கறை செலுத்துறதுனால அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்குதுங்க. பிற மொழி பேசக்கூடிய பெண்களோட நட்புனால வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்கள்கிட்டையும், பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதாவது எதிர்பாலித்தனவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. செலவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எதிர்காலத்தில் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள், முயற்சிகள், திட்டங்கள் எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்குங்க. மேலும் உங்களுடைய நட்சத்திரம் நாதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு செயல்படுறது அவசியம். உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் உங்களுடைய நட்சத்திரநாதன் வழிகாட்டுவாருங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். ஒரு சிலர் புதுசாக சொத்து சேருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளை உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானம் அவசியங்க. அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரக்காரங்கள். குருவோட பார்வையால் பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட சிக்கல்களும் வில்லங்கங்களும் தீரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வியாபாரம், தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும், வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குங்க. திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரனமையும். உங்களை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமைகளில் உங்களுடைய செயல்பாடுகளில் விழிப்புணர்வு அவசியங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இதற்கான பலன் என்ன அப்படிங்கிறத யோசித்து திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அதில் தாங்க இறங்கணும். மேலும் உங்களுடைய தெய்வீக பிரார்த்தனைகளால் தாமதமான திருமணங்கள் தடபுடலாக நடக்குங்க. உறவுக்காரர்களினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அழகிய ஆடை அபகரணங்கள் அணிகிறதால மனமகிழ்ச்சி இருக்குதுங்க. தாயினோட அன்பு, அரவணைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க. சகல விதங்கள்லையுமே சந்தோஷம்னு சொல்லிகிட்டே போகலாங்க. முக்கியமாக லாபம் அதிகமாக பெறக்கூடிய காலகட்டம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக யுக்திகளை கையாள்வதன் காரணமாக பல விதங்களில் பணவரவு கிடைக்க போகுதுங்க. சிலருடைய கற்பனை வளமெல்லாம் பெருகி கதை, கவிதை இதையெல்லாம் திறம்பட எழுதி புகழ் பெற போகிறீங்க. உங்கள் மேலே நண்பர்களே பொறாமைப்படுவாங்க.
பகையாகுவாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வங்கியில் நீங்கள் எதிர்பார்த்த கடன் கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் இருக்குங்க. உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது. வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்க போகுதுங்க. ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்குது. ஏதோ வாழ்க்கை உசுரோடு இருக்கிறோம். வாழ்க்கையில் இப்படி தாங்க இருக்குது. கடந்த சில வருஷமாக சொல்லப்போனால் எல்லாமே சரியாக போகிற மாதிரி தோணுதே தவிர கடைசி நேரத்தில் தவற விட்டது அதிகம். உண்மையை உடச்சி சொன்னால் என்ன சுத்திரும். எல்லாருமே தாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான கொடுமைகளோட வாழ்க்கை. என்னடா இதுதான் ரிஷபத்தோட மனநிலை. நீங்களும் ஏதோதோ பண்ணி பார்க்குறீங்க, எங்கெங்கேயோ போகிறீங்க, எங்கெங்கேயோ வர்றீங்க, என்னென்னமோ முயற்சி எடுத்தோம், கையில் எந்த பலனுமே இல்லை. மண்ணோட மண்ணாக போகுது. முயற்சி எல்லாமே வீணாக போகுது. வரவெல்லாம் செலவாக போகுது. அலைஞ்சு திரிஞ்சு அதை பண்ணி இதை பண்ணி ஏதாவது வழியில் நம்மளும் மேலே வந்துடலான்னு நினச்சா தடையாக போகிறது நம்ம தான். கசப்பான அனுபவங்களே மிஞ்சி இருக்குது. இதுக்கு முடிவு தான் என்ன? கடவுளேன்னு கேட்குறதா? ஆனால் இப்போது எந்த விஷயந்தான் எனக்கு நல்லது, என் வாழ்க்கை என்னாக போகுதோ அப்படின்னு நினைக்கக்கூடிய பட்சத்தில் இந்த பதிவு உங்களுக்கு வெளிச்சத்தை தரப்போகுதுங்க. 200 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு சூரியன் மற்றும் குரு பகவான் உருவாகக்கூடிய ஒரு மாபெரும் யோகம், கேந்திர திருஷ்டி யோகம். இது சும்மா ஒரு பார்வை இல்லைங்க. இது ஒரு தெய்வீக ஒளி உங்கள் ராசி மேலே விழக்கூடிய நேரம். ஸோ அந்த நன்னாளிலிருந்து ரிஷபத்தோடைய வாழ்க்கை, இருண்டு போன வாழ்க்கை முடிஞ்சு நன்னாள் எல்லாம் நாளாக ஏண்டா வாழ்கிறேன், நாளாக வாழ்கிற நேரம் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட யோசிச்சுருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சிறப்பாக இருக்க போகிறோம். நம்ம வாழ்க்கை இப்போ இருந்து வெளிச்சமாக மாறப்போகுது. சூரியன் உங்களுக்கு ஒளி தர போகிறாருங்க. குரு உங்களுக்கு திசை காட்ட போகிறாரு. நான் வெளிச்சம் கொடுக்குறேன், உனக்கு நான் வழி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சூரியனும் குருவும் சேர்ந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு அடையாளம் தெரியாத உயரத்திற்கு உங்களை போக வைக்கிறாங்க. உங்களுடைய ராசி மேல் பெருமை கொள்ள வேண்டிய நேரம் இதுதாங்க ரிஷப ராசி, கண்டிப்பாக. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல இந்த கேந்திர திருஷ்டி யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல திருஷ்டி அப்படிங்கிறதுனா என்னன்னா பார்வை, கேந்திரம் அப்படின்னா தூண்கள்னு அர்த்தங்க. வாழ்க்கையில் அடிப்படையாக இருக்கக்கூடிய 4 திசைகள் வலுவாக இருக்க போகுது. இப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையை நாங்கள் ஜோதிட ரீதியாக எப்படி பிரிப்போம்? 12 பாவங்களாக பிரிப்போம். ஒரு ராசிக்கு 12 பாவம் முதல் 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 10ஆம் பாவம். இந்த பாவங்களில் ஒரே நேரத்தில் சூரியன் ஒளியும் குருவோட பார்வையும் விழும்போது இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உருவாகுதுங்க. அப்போது இந்த பாவம்னா என்ன? உடல், தன்மை, மனநிலை. 4ஆம் பாவம் இல்லம், குடும்பம், அமைதி. 7ஆம் பாவம் உறவு, கூட்டணி, திருமணம். 10ஆம் பாவம் தொழில், மரியாதை, பதவி. ஒரு விஷயம் ரிஷபராசி தெரிஞ்சுக்கோங்க, இந்த பதிவை தெளிவாக கேளுங்க, கண்டிப்பாக தவிர்த்துறாதீங்க. ஸோ இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அரிதான யோகம்ங்க. ஏன்னா 200 வருஷத்துக்கு ஒரு தடவை நிகழக்கூடிய இந்த கோண அமைப்பு மிகப்பெரிய தெய்வீக சக்தி கொண்டதுங்க. ஸோ இந்த தெய்வீக சக்தியால் தான் ரிஷபராசியோட வாழ்க்கையில் ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரியாக போகுதுங்க. இருந்த இடம் தெரியாமல் போகுது. உயரமாக நிற்கிற அளவுக்கு நீங்கள் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடன்களையும் அனுபவித்து இருந்தாலுமே அதை ஒட்டுமொத்தமாக சரி செய்யக்கூடிய காலம் வந்துருச்சுங்க. நீங்கள் அப்படி சொடக்கு போட்டு சொல்லலாங்க. ஏன்னா சூரியன் மற்றும் குருவோட கொடாநிலை. இப்போ சூரியன் துலாம் ராசியில் இருக்காருங்க, அதே சமயம் குரு ரிஷப ராசியில் இருக்கிறாரு. யாருன்னா உங்களுடைய அதிபதியோட இருக்காருங்க. இதனால் சூரியன் இருக்கும் இடத்துல இருந்து குருவுக்கு கேந்திர பார்வை, கோண பார்வை விழுகுதுங்க. அதாவது 90 டிகிரி. இது ஜாதக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இதுதாங்க கேந்திர திருஷ்டி யோகம். சூரியனுடைய பார்வை, குருவுடைய பார்வை நேருக்கு நேராக சூரியனுடைய ஒளி குருவோட ஞானத்தோட கலக்க போகுது.
இந்த 2 கிரகங்களும் சேரும்போது வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை ப்ளஸ் புதிய திசை பிறக்க போகுதுங்க. இந்த யோகம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னா, ரிஷப ராசினா சுக்கிரன் ஆட்சி செய்யக்கூடிய ராசி. சுக்கிரன்னா அழகுக்கு, நிதானத்துக்கு, பொருள் வளத்திற்கு, மன அமைதிக்கு எல்லாத்துக்குமே காரணக்கர்த்தா. இப்போ சூரியன் அதிகாரம், குரு அறிவு, சுக்கிர செல்வம். அப்போது குரு ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் சுக்கிரன் 3 பேருமே சேர்ந்து உங்கள் ராசி வட்டத்தில் ஒரு முப்பெரும் சக்தி கூட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் 3 கோண வட்டம் மாதிரி. இதனால் வாழ்க்கையில் நடந்த தடைகள் எல்லாமே தன்னால் விலக போகுது. உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாத்துக்குமே விரைவில் பலன் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பலிக்க போகுது. இதில் குறிப்பாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு 7 அதிர்ஷ்ட பலன்களை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பொருள் வளம் பெருகும். முதல்ல பொருள் வளம் தாங்க பெருகும். பணம் வருதல் இருந்த தடைகள் அது எல்லாத்துக்குமே இப்போ இந்த யோக சக்திகள் நீக்க போகுதுங்க. சேமிப்பு, உயரம், சொத்து, நிலம், வண்டி, வாகனம் எல்லா விதங்கள்லையுமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க போகுது. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி ஆண்கள், பெண்கள், சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எந்த தொழில் வேணால் இருக்கட்டுங்க. இல்லை உத்தியோகத்தில் இருங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ அதிகாரத்துறையோ அரசியல்வாதிகளாவோ இருங்க, மேலாதி பதவி, புதிய பொறுப்பு, முக்கியமான நபர்களினுடைய ஆதரவு கிடைக்குங்க. உங்களுடைய குரல் இப்போ மதிக்கப்படும். வெளிவட்டாரத்தில் பேரு புகழோட ரிஷபராசி அப்படி உங்களுக்கான அங்கீகாரத்தோட வலம் வர போறீங்க. அதே மாதிரி வணிகம், முதலீடு கடந்த மாதங்களில் இருந்த மந்தமான வணிக நிலை கூட இப்போ விற்பனை, லாபம், வட்டி, வாடிக்கையாளர்களுக்கு எண்ணிக்கை அதிகமாக போகுது. எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு உயர்வு, லாபம் கிடைக்க போகுது. இதை அடுத்து குடும்ப அமைதி, நீண்ட நாள் சண்டை சச்சரவு, நெருக்கடி, நீ என்ன நான் எதுவுமே சிறப்பாக இருந்திருக்காதுங்க. சுப நிகழ்ச்சியை ஏற்பாடாகி இருந்தால் கூட அது நின்று போயிருக்கும். சுப நிகழ்ச்சியை கூட பார்த்தீங்கன்னா நடந்திருந்தால் கூட அது பெரும்பாலான மனக்கசப்புகளோடு தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருந்த நிலையில் மாற்றம் வருது. எல்லாமே சரியாக போகுது. வீட்டில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, பாசம் வளரப்போகுதுங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் நீங்கள் சரியான போட்டி தேர்வுக்கே தயாரானால் கூட சரி, அரசாங்க உத்தியோகத்தில் ட்ரை பண்ணாலும் சரி, படிப்பில் சிறப்பாக இருக்குதுங்க. வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு இருக்குது. படிப்பில் எல்லாம் பட்டையை கிளப்ப போகிறீங்க. குருவனோட பார்வை அப்படிங்கிறது நேரடியாக கல்வி பாவத்தில் விழுது. வெற்றி நிச்சயம். அரசாங்க அதிகாரி நிச்சயமாக ஆயிடுவீங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், தளர மட்டும் விட்டுறாதீங்க. ஆனால் ஒரு விஷயம், ரிஷபராசியை சுற்றி சூழ்ச்சிகள் நிறைய இருக்குங்க. யாரையுமே நம்பிடாதீங்க. பண விஷயங்களாக இருக்கட்டும், உறவுகள் விஷயத்தில் இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய அசுர குரு சுக்கிரன். கொஞ்சம் உஷாராக இருங்க. இது நாள் வரைக்கும் கண்மூடித்தனமாக இருந்துட்டீங்க, அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக மனநிலையில் மாற்றம். நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு அமைதி அடைய போகிறீங்க. இது நாள் வரைக்கும் பதட்டம், பயம், எங்கே போகிறது, யார்கிட்ட போகிறது, என்ன பண்ணுறது, இப்படி மாட்டிடுச்சே, இப்படி ஏமாற்றிட்டாங்களே, இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே, மன அழுத்தத்தில் இருந்தீங்க இல்லையா, அந்த மன அழுத்தம் எல்லாமே குறைய போகுது. உற்சாகம் உயரப்போகுதுங்க. அதிர்ஷ்டம் துறக்க போகுது. கடந்த 2 வருஷமாக தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ இயல்பாக நகர்ந்து போகுங்க. இது உங்கள் ராசிக்கான புதிய வாழ்க்கைக்கான ஆரம்பம்னே சொல்லலாங்க. கடந்த கால கஷ்டங்கள் அதிர்ஷ்டம்னா நமக்கு இல்லை, நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது அதிர்ஷ்டம் நம்ம பக்கம்தான், திரும்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் உணரக்கூடிய காலம். கடந்த சில மாதமாக நீங்கள் அனுபவித்தது என்ன? மன அழுத்தம், நெருக்கடி, உறவுகளால் குழப்பம், எதிர்பாராத திருப்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் சூழ்ந்திருக்கும். ஆனால் இப்போது குரு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால அது வசீகர சக்தியாக மாறி வேலை செய்யுதுங்க. நீங்கள் பேசினா அந்த இடத்துல உங்களுக்கு செல்வாக்கு இருக்கும். நீங்கள் செஞ்சால் ஒரு வேலையை அதில் அதீதமான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும். நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அது நிச்சயமாக அதிர்ஷ்டகரத்தை கொண்டு முடியுங்க. ஒரு விஷயம், இது நடக்கும்பா அப்படின்னு சொன்ன வாக்கு பலிக்கும். இதில் வாழ்க்கை வாரியாக பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசி ஆண்களுக்கு பதவி உயர்வு, குடும்ப மரியாதை, தொழிலில் வளர்ச்சி, தன்னம்பிக்கை உயரும். தீர்க்கமாக முடிவெடுப்பீங்க. எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே மன அழுத்தம் திருத்தமாக இருக்குங்க.
பல வருஷங்களுக்கு பலன் கொடுக்க போகுதுங்க. தொழிலாகட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், எந்த துறையை சார்ந்த வேலையாக கூட இருக்கட்டுங்க, குடும்பத்தில் ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும். அடுத்தது ரிஷபராசிய பெண்களுக்கு வீட்டில் அமைதி, பிள்ளையால் முன்னேற்றம், மன அமைதி கிடைக்கும், தாயுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும், பொன் பொருள் சேர்ந்து உங்கள் பேரில் சொத்து சேர்க்க வைப்பீங்க. பெண்கள் தொழில் செஞ்சீங்கன்னா அமோகமாக வருவீங்க. மாணவர்களுக்கு தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும், வெளிநாட்டு வாய்ப்பு இருக்குது, புதிய அறிவு துறைக்கும், ஆராய்ச்சி